வணக்கம். ஏஜே மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.8ல் ஃபஸ்ட்டு ரோமனில் தேர்ட் சம். இது இந்த எக்ஸசைஸ்லே ரொம்ப சிம்பிள் சம். இது 2 மார்க் ரேஞ்சில் தான் இருக்கும். உனக்கு 5 மார்க்லேயும் கேட்கப்படலாம். உன்னுடைய லக்கு தான். இதை நம்ம 2 மெத்தடில் செய்யலாம். உனக்கு ஈஸியாக 2 மெத்தட்லேயே நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆக்சுவலாக அல்ஜிப்ரா அப்படின்னாலே நம்ம பயப்படுறது இந்த எக்ஸு எல்லாம் ஒய் இதை பார்க்கும்போது தான் உனக்கு பயமாக இருக்கும். இதை நம்ம அவாய்ட் பண்ணிகிட்டே இந்த சம்களை ஈஸியாக செஞ்சிடலாம். வெறும் சைன் மட்டும் நல்லா தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போ நம்ம சம்மை எப்பவும் போல் எடுத்து எழுதிக்குவோம். 16x⁴ ப்ளஸ் 8x² ப்ளஸ் 1. இது ஒரு மெத்தடு, ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக நம்ம வகுத்தல் முறையில் கணக்குகள் செய்யும்போது என்ன பண்ணுவோம், நமக்கு பவர்ஸ் இல்லாத இடங்களில் 0 போட்டு கெழுவாக எடுத்துட்டு 0 இருக்குன்னு 0x³ இங்கே இடையில எழுதுவோம். இங்கே 0x எழுதுவோம் இல்லையா? இங்கே வரிசையாக ஆர்டர் வேணுங்கிறக்காக. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்கு ஆர்டர் இல்லாமையே x⁴ அடுத்து x² தான் வந்திருக்கு. அடுத்து கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. அதனால் எக்ஸ் டேர்ம் நமக்கு கேன்சலாக போயிடும். இது நல்லா உங்களுக்கு மைண்டில் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடே இருக்கிறதுல சிம்பிள். டைரெக்டாகவே நம்ம செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பரை பாருங்கள். இங்கே பேக் சைட்லேருந்து 2 நம்பரை விட்டுட்டோம்னா டேர்ம்ஸை விட்டுட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் இதில் நம்பரை பார்க்கும்போது 16 இருக்குது. அப்போ என்ன வரும்? 4 16 இல்லையா? 16 வந்துருச்சு. எப்போ போல் x⁴ இருந்தாலே x², அதில் பாதி தான் அதனுடைய வர்க்கமூலம். ஓகே, உடனே என்ன பண்ணிடலாம்? 4 16 x⁴ அப்படின்னு எழுதிடலாம். எழுதிட்டு குறியை சேஞ்ச் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிரும். நெக்ஸ்ட்டு நமக்கு 2 டேர்ம் தான் இருக்குது. அப்படியே கீழே இறக்குங்க. 8x² ப்ளஸ் 1. இங்கே பாருங்கள், எப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுவோம். எழுதும்போது என்ன ஆகும்? 8x² அப்படின்னு கிடச்சிட போகுது. அடுத்து இங்கே ஃபஸ்ட்டு நம்பரையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவோம், குறியை பார்ப்போம். இங்கே ப்ளஸ்ஸு, அதனால் இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ். இப்போது ஃபஸ்ட் நம்பர் 8, அடுத்து இங்கேயும் ஃபஸ்ட் நம்பர் 8. 8/8 நமக்கு தெரியும் 1 தான். அதனால் டைரெக்டாக இங்கே 1 போட்டுடலாம். அப்படி உனக்கு செக் பண்ணுறதுக்கு இங்கேயும் செக் பண்ணிக்கோ. கடைசி நம்பர் 1னா 1 1s 1 தான். முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட நம்ம நெருக்கி வந்துட்டோம். அவ்வளோதான். 8x² ப்ளஸ் 1 போட்டுட்டு அப்படியே கீழே 0 போட்டுட்டு சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. சம்மு ஓவர் ஆயிடுச்சு. எப்போவுமே நம்ம இந்த x⁴ x³ அவங்கள கம்மியாக தான் அப்படியே கீழே எடுத்துகிட்டு போனாலே போதும். அதில் கான்சன்ட்ரேஷன் வச்சோம்னா நம்ம டைம் ஃபுல்லாக என்ன ஆகும், வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி நமக்கு கணக்கும் ரொம்ப குழப்பமாக தெரியும். நீங்கள் வெறும் நம்பரும் குறியும் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி செஞ்சாலே இந்த கணக்குகள் எல்லாமே ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். சரி, நம்ம எப்போவுமே வகுத்தலில் செய்கிற இந்த செகண்ட் மெத்தடையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நான் ஆன்சர் எடுத்து எழுதிடுவோமா? √16x⁴ ப்ளஸ் 8x² ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 4x² ப்ளஸ் 1. ஆன்சர் கிடைச்சிருச்சு. மாடலஸ் போட்டு முடிச்சிருங்க. இப்போ நான் இன்னொரு மெத்தடையும் உனக்கு சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா உனக்கு ஏன் இப்படியே டைரெக்டாக போட்டோங்கிறது சிலருக்கு குழப்பமாக இருக்கலாம். அதனால் நம்ம ஜீரோஸ் போட்டோம், ஒரு டேர்ம் இடையில இல்லைன்னா 0 போட்டு எப்படி செய்வோங்கிறதையும் பார்த்துருவோம். வாங்க, இதே சம்மு தான் எடுத்து இப்போ போல் எழுதிக்குவோம். ஆனால் ஆர்டர் படி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 16x⁴ ப்ளஸ் யார் வருவாங்க, x³ டேர்ம் இல்லை, அதனால் 0x³ ப்ளஸ் 8x². அடுத்த டேர்மையும் எக்ஸ் டேர்மையும் காணும், அதனால் 0x ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கிட்டோம். இப்போ எப்போ போல் எடுப்போம், பின்னாலேருந்து 2 டேர்மாக நம்ம எடுத்தோம்னா முன்னால் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கும். அந்த 16 பாருங்கள், நம்பரை பாருங்கள். அப்போ 4 4s 16 வந்துடும். இங்கே x² அப்படியே ஒட்டிக்க போகிறாங்க. இங்கேயும் x² ஒட்டிக்க போகிறாங்க. இங்கே x⁴ இருந்தாலே x² தான். அப்படியே கீழே எந்த வேலையும் இல்லை, ஒன்றுமே செய்ய வேணாம். அப்படியே எழுதிட்டு குறியை மட்டும் சேஞ்ச் பண்ணி அடிச்சிருங்க. ஓகே, அடுத்து 2 பேரை கீழே கொண்டு வருவோமா? 0x³ ப்ளஸ் 8x² கீழே கொண்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வேலை இப்போ என்ன வேலை, 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா என்ன வரும்? இங்கே 8x² வரும். இங்கே பாருங்கள் 0 தான் இருக்காங்க.
ஜீரோவை ஃபஸ்ட் நம்பரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னால் இங்கே என்ன குறி ப்ளஸ். ஜீரோ இருந்தால் ப்ளஸ்ஸு தான் நம்ம மெயினாக போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, அங்கே மைனஸ் இல்லை, ஜீரோ தான் போட்டிருக்கோம். அதனால் ப்ளஸ். அடுத்து இந்த ஜீரோவையும் இந்த மொதல் நம்பர் 8ஐயும் எடுத்துகிட்டு போனால் 0/8 என்ன தான் நமக்கு 0x தான் வரும் இல்லையா? அப்போ அடுத்து இங்கேயும் என்ன போட்டுருவோம் 0x. நெக்ஸ்ட் என்ன, ஃபஸ்ட்டு டேர்மை எப்பவும் போல் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து செகண்ட் டேர்மில் தான் நமக்கு வேறு ஜீரோவும் மல்டிப்ளை பண்ணால் என்ன தான் வரும் 0 தான் வரும், 0x². ஓகே, இப்போ குறி சேஞ்ச் பண்ணிக்குவோமா? குறியை சேஞ்ச் பண்ணால் ஜீரோவை கூட யாரை கழித்தாலும் அந்த நம்பரே தான் வரப்போகுது. அதனால் 8x² அப்படியே கீழே இறங்கி வந்துடுவாங்க. அடுத்த 2 டேர்மை கீழே இறக்குங்க. ப்ளஸ் 0x+1. இங்கே நம்ம அடுத்து இங்கே டேர்ம்ஸ் எடுத்து எழுதுவோமா? இங்கே 0 ஏற்கனவே 4 கூட 2 மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அதனால் 8x². அடுத்து 0 கூட யாரை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் வரும் 0 தான் வரப்போகுது. அதனால் 0x அப்படியே எழுதிடுங்க. தேர்ட் டேர்ம் நமக்கு இப்படியும் பார்க்க தெரியும், 1 1 1 அப்படி போட்டாலும் ஓகே தான், வேலை முடிஞ்சிச்சு. இங்கே எதையும் கண்டுக்காதீங்க, அப்படியே எடுத்து எழுதிடுங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் எந்த வேலையும் கிடையாது. 0x+1 கீழே 0வையும் போட்டு முடிச்சிருங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸியான சம்மு, இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட. இல்லை ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர்ஸ் வந்துடும். 10 கணக்கு தான் இருக்குது. இப்போ ஆன்சர் நம்ம கையில் இருக்குது. 0xங்கிறனால அதை எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை, ரூட் போட்டுக்கோங்க. √16 x⁴ + 8x² + 1 = -4x². 0 டேர்ம் தேவையில்லை, +1. அதே ஆன்சர் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு எந்த மெத்தடு உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.